தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி மதுராந்தகம் புறப்பட்டார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை வழங்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலாவது பிரச்சார கூட்டமாக இன்றைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சென்னையை அடுத்த மதுரவாயலில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய 30 ஏக்கருக்கும் கூடுதலான திடலிலே பிரம்மாண்டமாக இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை பல்வேறு கட்சிகள் இணைந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று இருக்கின்றார்கள். பாமக சார்பிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான தொண்டர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கும் கூடுதலானவர்களை கூட்ட வேண்டும் என்கின்ற இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் இந்த முதலாவது பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கு பெற்று பேச இருக்கின்றார். இதற்கு முன்பாகவே இன்று காலையே பிரதமர் ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தார். அந்த பதிவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக ஆர்வத்தோடு இருப்பதாக பிரதமர் பதிவு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழக மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டு காட்டி இன்று பிற்பகல் நடைபெறக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் தொடர்பான தன்னுடைய எதிர்பார்ப்புகளை பிரதமர் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பிரதமரை நோக்கி முதலமைச்சரும் ஏறக்குறைய ஒரு 11 கேள்விகளை முன்வைத்திருந்தார். திமுக சார்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன, குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றார்கள். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த முதலாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது ஒரு பெரும் அதிர்வலையை தமிழக அரசியல் களத்தில் எழுப்பி இருக்கின்றது என்பதற்கேற்ப பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் பங்கு பெற்று பேச இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 1 மணி நேரம் அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவார். பாஜகவின் முக்கிய தலைவர்களும் அந்த அளவு பேசுவார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். பல்வேறு கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் இன்று காலை முதலே இந்த தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தி மதுராந்தகம் அருகில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவருமே ஒவ்வொரு பகுதியில் அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இந்த பொதுக்கூட்ட திடல் அமைந்திருக்கின்றது. வாகனங்களை நிறுத்துவதற்காக தனித்தனி இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய படங்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய சின்னமும் இடம்பெற்றிருக்கின்றது. இரட்டை இலை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னம் உள்ளிட்ட சின்னங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மேடையாக அந்த மேடையையும் தற்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு அமைத்திருக்கின்றார்கள். டிடிவி தினகரன் உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள் முன்கூட்டியே வருகை தந்திருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்திலே மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்ட திடலை சென்றடைய இருக்கின்றார். அதன் பிறகு பிரதமர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிபேட் தளத்தை மதுராந்தகம் வந்தடைந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் வரவேற்பு தெரிவிக்க இருக்கின்றார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக கடந்த ஒரு வார காலத்திற்குள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுகின்றது. அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது கடந்த 6 மாதத்திற்கு முன்பே அமைந்து விட்டாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்னபிற கட்சிகளோ இந்த கூட்டணியில் வந்து இணைவார்களா என்பது ஒரு கேள்வியாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. வழக்கமாக இந்த எதிர்க்கட்சிகள் அமைக்கக்கூடிய கூட்டணியிலே தேர்தல் நெருக்கத்தில் தான் கட்சிகள் எல்லாம் வந்து இணைவார்கள். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாஜகவின் தேசிய தலைமை தமிழ்நாட்டு தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தந்திருக்கின்றது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாகவே 2014 பிறகு தமிழகத்திற்கான முக்கியத்துவத்தை அதிகரித்து வருகின்றார்கள். பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படி மேற்கு வங்கத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. தமிழகத்திலே தங்களை வலுவாக கால்பதிக்க வைக்க வேண்டும் என்பதும் பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதே போன்று கேரளத்திலும் வலுவாக கால்பதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அசாமிலே தங்களுடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். எனவே இந்த 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை பாஜகவிற்கு ஆற்ற வேண்டும் என்பதற்காக தமிழகத்திற்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து பயணம் செய்ய இருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் அமைந்த அதே கூட்டணி அமைந்திருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அப்பொழுது கூட்டணியில் இடம்பெறாத டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே ஒரு 21 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியினுடைய வெற்றியை மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக இழந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அமமுக வாங்கியிருந்த வாக்குகளில் 70% வாக்குகளை அதிமுக கூட்டணி பெற்றிருந்தாலே காரைக்குடி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் 21 தொகுதிகளிலே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்க முடியும். கூட்டணியாக கிட்டத்தட்ட ஒரு 76 இடங்கள் வரை வெற்றி பெற்றிருந்தார்கள். கூடுதலாக ஒரு 20 to 25 தொகுதிகளை அமமுக கூட்டணியில் இருந்திருந்தால் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கக்கூடும். எனவே தென் தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்களிலும்
அந்த வாக்கு வங்கியிலே ஏற்பட்டிருந்த சிறிய பின்னடைவுக்கு காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இருந்தது. எனவே அவற்றையெல்லாம் சரி கட்டக்கூடிய விதமாகத்தான் பாஜகவின் தேசிய தலைமை கிட்டத்தட்ட பீகார் மாநிலத்திற்கான வியூகத்தை எவ்வாறு வகுத்திருந்தார்களோ அதே போன்று ஒரு